சாயிராம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாருக்குமே நம்மை பிடிக்கவே இல்லையே என்று வருத்தவே பட வேண்டாம். அப்படி சுற்றி இருப்பவர்களுக்கு யாருக்குமே நம்மை பிடிக்கவில்லை என்றால் நாம் இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கான நாள் நாளையே வரப்போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த மிகப்பெரிய விஷயம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் காட்டிவிட்டேன். உனக்கான வழி இதுதான் என்று நான் காட்டிய பிறகும் நீ ஏன் தயங்கிக் கொண்டே இருக்கிறாய்? நிம்மதியாக இரு. அற்புதம் உனக்கு நாளையே நடக்கப் போகிறது. மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உன் வாழ்விற்கான தேடல் இதோ வந்துவிட்டது. ஆம் என் குழந்தையே, தனிமையாக அமர்ந்து நிம்மதியாக இதை கேள். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். எல்லோருக்கும் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உண்மை இல்லாத உறவுகளோடு நீ ஒட்டிக்கொண்டு அவர்களோடு வாழ்வதை விட ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லது. ஆம் என் குழந்தையே, ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லது. பல தருணங்களில் உனக்கு சில முக்கியமான விஷயங்கள் புரிவதே இல்லை. அதே போல பல தருணங்களில் நான் உனக்கு கூறியும் அதை புரிந்து கொள்ள உன்னால் முடியவே இல்லை. யாரையும் நம்பி தோற்றுவிடாதே என் பிள்ளையே. அந்த வழி மிக மிக கொடுமையான வழியாக இருக்கும். எல்லா உறவுகளிடம் எப்பொழுதும் விட்டு கொடுத்தே பழகிக்கொள்ளாதே. பிறகு ஒரு முறை நீ மறுத்தாலும் கூட நீ கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவாய் என் பிள்ளையே. எனவே எப்பொழுதுமே விட்டு கொடுக்க பழக்கிவிடாதே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளிடம். வாழ்வு என்பது வாழ்வு முடியும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கும்படி மற்றவர்கள் மனதில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். பகைவனை கூட துணிவோடு எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள். நீ மாறிவிட்டாய் என்பதை விட பலரும் தந்துவிட்டு போன வழிகள் உன்னை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. அந்த வழிகளால் நீ மாறிவிட்டாய் என்பதுதான் மிக நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தையே, எது வந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னுடைய உண்மையான மனதும் உன்னுடைய உண்மையான நல்லெண்ணங்களும் உன்னை விட்டு போகாமல் பார்த்துக்கொள் என் பிள்ளையே. நான் ஒன்றை தீர்க்கமாக உனக்கு வலியுறுத்துகிறேன். இனி ஆனந்தமயமான வாழ்க்கையை இனிதான் நீ ஆரம்பிக்கப் போகிறாய். இன்னும் சொல்லப்போனால் உன் சந்தோஷ வாழ்க்கையில் நீ இன்னும் அடியெடுத்து வைக்கவே இல்லை. இதுவரை நீ செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் உன் வாழ்வு நடந்து கொண்டிருந்தது. உன் வாழ்வில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் உன் கர்மாவினால் தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இதோ உன் கர்மாவின் வலிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் துவங்கிவிட்டது. ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கப் போகும் அந்த நல்ல நேரமும் நெருங்கிவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக வாழப்போகிறாய். உனக்காகவே வாழப்போகிறாய். வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பே வாழ்வே முடிந்துவிட்டது என்று சொல்லலாமா? வாழ்க்கையில் அன்பான உறவு கிடைப்பது முக்கியமல்ல என் பிள்ளையே. வாழ்நாள் முழுவதும் அன்பாக இருப்பதுதான் மிக மிக முக்கியம். அதுபோல வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைப்பது முக்கியமல்ல. ஏதோ ஒரு நாள் கிடைத்தால் அது போதும் என்று அமைதியாக இருந்து விடுவதும் நல்லதல்ல. வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலையானதாக இருக்க வேண்டும்.
அதற்காகத்தான் உன் சாயப்பா உனக்கான நல்லதை காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் காலதாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட ரெட்டிப்பு சந்தோஷமும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் வேறு விதமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதுமே உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருகிறது, வேதனை வருகிறது, சோதனைகள் வருகிறது, துக்கங்கள் இருக்கிறது என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு மனவேதனையில் தவிக்காதே. உன் பாதையை சற்று பின்னால் திரும்பிப்பார். உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமா, நீயே உன் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருக்கிறாய். அனைத்தையும் தவிடு பொடியாக்கிவிட்டு நீ வந்த பாதையும் உன் கண்களுக்கு தெரியும். இப்பொழுது நீ படும் வேதனை சர்வசாதாரணமே. இது எல்லாமே உனக்கு தெரியும். ஆனாலும் உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. ஆனால் நீ கடந்து வந்த பாதை உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ அனுபவித்த வேதனையும் எனக்கு நன்றாகவே புரியும். ஏனென்றால் நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கிறேனே. நீ வரும் பாதையிலும் நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அது எப்படி எனக்கு தெரியாமல் போய்விடும்? குழந்தையே, சற்று உன் பாதையை திரும்பிப்பார். இப்பொழுது நீ படும் வேதனை சர்வசாதாரணமாக உனக்கு தெரியும். இதற்கு போயா இவ்வளவு மனவேதனைப்பட்டோம், வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்ற வார்த்தையை சொன்னோம் என்று நீயே வெட்கப்படுவாய், வேதனைப்படுவாய். கஷ்ட நஷ்டம் என்பது, இன்பம் துன்பம் என்பது எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் பொறுத்துதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடங்கியிருக்கிறது. ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் வாழ்வே முடிந்து விட்டது என உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. அனைத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு போராடினால் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நீ சந்தோஷமாக இருப்பாய். நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை, நேர்மறை சிந்தனைகளை உன் மனதில் இருத்திக்கொள். உனக்காக உன் சாயப்பா இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் மனதிற்கு இனிமையான ஒன்றை, உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய செயல்கள் கடினமாக இருப்பதால் நீ துணிந்து அதை செய்யாமலேயே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையே அல்ல. நீ துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதால் தான், தயங்குவதால் தான் அந்த நிகழ்வு நிகழப்படாமலேயே இருக்கிறது, நிறைவேறாமலேயே இருக்கிறது. எந்த காரியமானாலும் அதை செய்யும் முன்பாகத்தான் தயக்கமும் பயமும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய வழித்துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி. நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது.
இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்துக் கொண்டிருக்கப் போகிறாய்? தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய், ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள், சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே? அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று
என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தைக் கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. வாழ்க்கையை சலித்து கொள்பவன் ஒவ்வொரு நிமிடத்திலும் வாழ்க்கையில் உள்ள சறுக்கல்களை பார்த்து கொண்டேதான் இருப்பான். எதுவுமே பிடித்து இருந்தால், பிடித்து செய்தால் குறை குறையாகத்தான் தெரியும், நிறை நிறையாகவே தெரியும். பிடிக்காமல் செய்த எந்த ஒரு காரியமும் குறை மிக நிறையாக தெரியும், நிறை மிக குறைவாகவே தெரியும். எதையுமே பிடித்து செய்ய பழகு. பிடிக்காமல் உன் மனதிற்கு பிடிக்காததை எதையும் செய்யாதே. மற்றவர்கள் மனம் சந்தோஷமடைய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்கவே நினைக்காதே. உன்னுடைய மனமே நீ நினைப்பதற்கு எதிராக இயங்கும் பொழுது உன்னை சூழ்ந்து இருப்பவர்கள் உன் மனதிற்கு பிடித்தமானவர்கள். எப்படி உன் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போர் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? இது உனக்கே தவறாக தெரியவில்லையா? எது நடந்தாலும் என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் ஓடி வரும் நீ, உன்னை நிச்சயமாக கோபுரத்தின் உச்சியில் நான் வாழ வைப்பேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வருவதை பார்க்க என் மனம் மிகவும் ஏங்குகிறது குழந்தையே. நீ என்றுமே தழைத்து வேரூன்றி நின்று வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான விருட்சமாக வாழப்போகிறாய். நான் உன்னை வாழ வைப்பேன். எப்பொழுதுமே காரணமே இல்லாமல் கவலை கொள்வதை முதலில் நிறுத்திவிடு. காரணம் இருந்தாலும் கூட கலக்கம் கொள்ளாதே. காரணத்தை நீயே ஏற்படுத்தி கொண்டு கவலையும் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். வருவது வந்து கொண்டே இருக்கட்டும், போவது போய்கொண்டே இருக்கட்டும், இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துவிட்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. கவலையை விட்டுவிட்டு உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய்ய பழகு. வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள தேவையே இல்லை. யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று நீ சற்று தயங்கினால் போதும், உன்னை அப்படியே விழ வைத்து விடுவார்கள். அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் உன் காலை மிக ஆழமாக ஊன்றி ஊன்றி நடக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை கீழே தள்ளிவிட, உன் காலை தடுக்கிவிட 1000 பேர் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. உன் மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை தயக்கமென்று யாருடைய சொல்லையும் எதிர்பார்க்காமல் துணிந்து செய்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நீ அடையலாம்.
உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே அமையும். அதனால் உன் எண்ணத்தை மிக மிக தூய்மையாக வைத்துக்கொள். ஒவ்வொரு துளி கண்ணீர் துளிகளுக்கு பின்னும் நிச்சயமாக ஒரு பலன் இருக்கவே இருக்கும். நம்பிக்கையுடன் முன்னேறிக்கொண்டே இரு. கூடிய விரைவில் உன் கண்ணீருக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் பொறுமையான காத்திருப்புக்கான பலனும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். இதுநாள் வரை உன் வாழ்வில் நடந்தது எல்லாம் வேறு, இனி நடக்கப் போவது எல்லாம் வேறு விதமாகத்தான் இருக்கப் போகிறது. என்னுடைய திட்டம் இப்பொழுது உனக்கு புரியாது. நான் அதை செய்யும் பொழுது, என் திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது உனக்கு அது மிக நன்றாகவே புரியும். நீ இன்னும் எப்பொழுதும் உன் இழப்பை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். அது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. ஆனால் அதற்காக அதையே நினைத்து நினைத்து கொண்டிருந்தால், வருந்திக் கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது நீ இழந்ததுதான் மீண்டும் உனக்கு கிடைத்து விடுமா? எதுதான் முடிவாகும் உனக்கு? ஏன் அந்த இழப்பை நினைத்து நினைத்து வருத்திக் கொண்டே இருக்கிறாய்? போனது போகட்டும், வருவது வரட்டும், முடிந்தது முடிந்தட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வழியில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. எது இருந்தாலும் உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு எவருக்கும் யார் நினைத்தாலும் அதை உன்னிடம் இருந்து தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. உன்னுடைய கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலைதான் உன்னுடைய இந்த கால துன்பம் என்பதை உணர்ந்து கொள். பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் கணக்குப்படியே இப்பொழுது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படிதான் உன் வாழ்வும் சுழன்று கொண்டிருக்கிறது. வீணாக கவலை கொள்வதாலோ, வேதனைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறிவிடப் போவதில்லை. நடப்பது நடந்துதான் தீரும். வருவது வந்தே தீரும். போவது போயே தீரும். நீ கஷ்டப்படுவதால் போவது போகாமல் நிற்கப் போவதும் இல்லை. நீ வேதனைப்படுவதால் உனக்கு வருவது வராமல் வேறு யாருக்கும் சென்று விடப் போவதும் இல்லை. எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். இதுதான் உலகத்தின் நியதியும் கூட. அடுத்தவருடைய வழியறிந்து வாழ்கிறவன் யாரையும் நிச்சயமாக காயப்படுத்தி பார்க்க மாட்டான். அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான். மற்றவர்களுக்கு வலிக்கும் என்று மற்றவர்களுக்கு வலித்தால் நமக்கும் வேதனையாக இருக்கும் என்று நினைத்துப்பார். அந்த வலி நமக்கு வந்தால் எவ்வளவு வலிக்கும் என்பதை சிந்தித்துப்பார். மற்றவர்களுக்கு அந்த வலியை கொடுக்கும் பொழுது நமக்கு அதே வலி வந்தால் எவ்வளவு வலிக்கும் என்பதை முதலில் சிந்தித்துப்பார். அப்பொழுது நீ யாருக்கும் வலியை, கண்ணீரை, வேதனையை கொடுக்கக்கூட நினைக்க மாட்டாய்.